நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தின் மகிமை. குதிரை பிறவியில் முக்தி பெற்ற தளபதி. பழங்காலத்தில் கௌர தேசம் என்ற நாட்டில் நரசிம்மன் என்ற ஒரு வல்லமை மிகு அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய வீரமும் பராக்கிரமும் தேவர்களே அஞ்சும் அளவுக்கு இருந்தது. அவனது படை தலைவர்களில் ஒருவன் தளபதியாக இருந்த ஷரப மேருண்டன் என்பவன். பேராசையால் அவனது மனம் மாசுபட்டிருந்தது. அரசனை அகற்றிவிட்டு அரச பதவியை பிடிக்க வேண்டும் என்று அவன் சதி செய்தான். அந்த சதி நிறைவேறுவதற்கு முன்பே விதி அவனை அடைந்தது. அவன் திடீரென ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தான். கர்ம விதிப்படி அடுத்த பிறவியில் அவன் மனிதனாக அல்ல, சிந்து நாட்டில் ஒரு குதிரையாக பிறந்தான். அந்த குதிரை அளவற்ற அழகு, வேகம், ஒழுங்கு ஆகிய உயரிய குணங்களால் சிறந்ததாக விளங்கியது. கௌர தேசத்தை சேர்ந்த ஒரு செல்வந்த வணிகனின் மகன் அந்த குதிரையை பார்த்து ஆச்சரியமடைந்து அதை அரசனுக்கு சமர்ப்பிக்க எண்ணி மிகுந்த விலையிட்டு வாங்கினான். தலைநகரை அடைந்தவுடன் அரசனின் முன்னிலையில் வந்து தான் கொண்டு வந்த அதிசய குதிரையை பற்றி பெருமையுடன் கூறினான். அரசன் அந்த குதிரையை பார்த்தவுடன் மனம் மகிழ்ந்து கேட்ட தொகையை யோசிக்காமல் வழங்கினான். சில நாட்களுக்கு பிறகு அரசன் வேட்டையாட வனத்திற்கு சென்றான். அந்த குதிரையின் மேல் ஏறி ஒரு மானை துரத்தி சென்றான். மானை தொடர்ந்து ஆழ்ந்த காட்டிற்குள் சென்றதால் அவன் தன் சேனையிலிருந்து பிரிந்து விட்டான். நீண்ட நேரம் துரத்தி களைப்பும் தாகமும் அடைந்த அரசன் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தான். குதிரையை மரக்கிளையில் கட்டி அருகிலிருந்த பாறையின் மீது அமர்ந்தான். அப்போது காற்றில் பறந்த ஒரு தாள் அவன் அருகே வந்து விழுந்தது. அதில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு அரை ஸ்லோகம் எழுதப்பட்டிருந்தது. அதை அரசன் சத்தமாக வாசிக்கத் தொடங்கியவுடனேயே அதிசயம் நிகழ்ந்தது. அந்த குதிரை தரையில் விழுந்து அதன் உடலை விட்டு பிரகாசமான 4 கரங்களுடன் தெய்வீக ரூபம் வெளிப்பட்டது. உடனே வைகுண்டத்திலிருந்து ஒரு மலர் விமானம் வந்து அந்த ஆன்மாவை பரமபதத்திற்கு கொண்டு சென்றது. அதிர்ச்சி அடைந்த அரசன் அருகில் பழ மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய ஆசிரமத்தை கண்டான். அங்கு இந்திரியங்களை முழுமையாக கட்டுப்படுத்திய ஒரு பிராமணர் தவத்தில் அமர்ந்திருந்தார். அரசன் அவருக்கு வணங்கி மடிந்த கைகளுடன் என் குதிரைக்கு இத்தகைய உயர்ந்த நிலை எவ்வாறு கிடைத்தது என்று கேட்டான். அந்த பிராமணர் விஷ்ணு சர்மா என்று அழைக்கப்பட்டவர். அவர் பதிலளித்தார், அரசே, அந்த குதிரை முன்பு உங்கள் படைத்தலைவரான ஷரபமேருண்டனே. பேராசை காரணமாக பாவம் செய்த அவன் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் சில வார்த்தைகளை மட்டுமே கேட்டதாலேயே பாவ பந்தத்திலிருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைந்தான். இதை கேட்ட அரசன் தலைநகருக்கு திரும்பி அந்த அத்தியாயத்தை தினமும் பக்தியுடன் வாசிக்கத் தொடங்கினான். விரைவில் அரச பதவியை தன் மகனிடம் ஒப்படைத்து தானே வனத்திற்கு சென்று பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்து இறுதியில் ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடிகளை அடைந்தான். இவ்வாறு புருஷோத்தம யோகம் என போற்றப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் ஒப்பற்ற மகிமை வெளிப்படுகிறது. அதன் ஒரு ஸ்லோகம் கூட பற்பல பிறவிகளின் பாவங்களை அழித்து ஆன்மாவை பரமனின் நினைவில் நிலைநிறுத்தும் சக்தியை உடையது. அந்த அத்தியாயம் பரம்பொருளே அனைத்திற்கும் ஆதாரமான புருஷோத்தமன் என்பதை உணர்த்தி அவனது திருவடிகளில் சரணாகதி அடைய வழிகாட்டுகிறது. ஆகவே இந்த அத்தியாயத்தை பக்தியுடன் கேட்போர், வாசிப்போர், தியானிப்போர் அனைவரும் பந்தத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த வைகுண்ட பதவியை நிச்சயமாக அடைவார்கள். இத்துடன் பத்ம புராணத்தில் போற்றப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் மகிமை நிறைவு பெறுகிறது. நாராயண நாராயண.